நாகை, திருவாரூர், தஞ்சை உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் காலை 10 மணி வரை மழை நீடிக்கும். தமிழகத்தில் 6 நாட்களுக்கு மழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். மழை காரணமாக தஞ்சை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிப்பு. மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் உத்தரவு. சிவகங்கை மாவட்டத்தில் மழை காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அளிப்பது குறித்து தலைமை ஆசிரியர்கள் முடிவெடுக்கலாம். எங்கு மழை பெய்து வருகிறதோ அங்கு பள்ளி தலைமை ஆசிரியரே பள்ளிக்கு விடுமுறை அறிவிக்கலாம். மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவு. மணிப்பூர் மாநிலத்தில் மீண்டும் கலவரம். பதற்றமான பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் குவிப்பு. நான்கு நாள் பயணமாக தமிழகம் வந்தது 16வது நிதி ஆணையக்குழு. அரவிந்த் பனகாரியா தலைமையிலான குழுவினருடன் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று மாலை ஆலோசனை. இலங்கையில் இன்று பதவியேற்கிறது புதிய அமைச்சரவை. ஹரிணி அமரசூர்யா மீண்டும் பிரதமராக நியமிக்கப்பட வாய்ப்பு. நடுத்தர மக்களுக்கு நிவாரணம் வழங்குங்கள் என்று எக்ஸ் தளத்தில் இளைஞர் கோரிக்கை. உங்கள் அக்கறையை நான் உணர்ந்து பாராட்டுகிறேன் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதில். உத்தரப்பிரதேசத்தில் தண்டவாளத்தில் சிமெண்ட் பலகை மற்றும் இரும்பு கம்பி இருந்ததால் பரபரப்பு. ரயிலை கவிழ்க்க சதி செயலில் ஈடுபட்டவர்கள் யார் என்பது குறித்து ரயில்வே போலீசார் விசாரணை. பாகிஸ்தானில் காற்று மாசு அதிகரிப்பு. ஒரே மாதத்தில் 19 லட்சம் பேர் மருத்துவமனையில் அனுமதி. தேனி கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. திருப்பூர் அதிமுக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றால் நாற்காலி இலவசம் என அறிவிப்பால் குவிந்த கூட்டம். கூட்டம் முடிந்ததால் நாற்காலிகளை தலையில் சுமந்து சென்ற மக்கள். ஷேக் ஹசீனாவை இந்தியா நாடு கடத்த வேண்டும். வங்கதேச இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனுஸ் வலியுறுத்தல். அமெரிக்க அதிபர் தேர்தல் பிரச்சாரத்துக்காக ஜனநாயக கட்சி சார்பில் 6640 கோடி செலவிடப்பட்டதாக தகவல். ஐஸ்கிரீம், நட்சத்திர ஓட்டல், விமான பயணங்களுக்காக மட்டும் 101 கோடியை செலவிட்டுள்ளார் கமலா ஹாரிஸ். ஆப்கானிஸ்தானில் மிதமான நிலநடுக்கம். பூமிக்கு அடியில் 15 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கமானது ரிக்டர் அளவில் 4.5 பதிவு. ப்ரோ கபடி லீக் போட்டியில் தமிழ் தலைவாஸ் அணியை வீழ்த்தி ஹரியானா வெற்றி. தொடக்கம் முதல் ஆதிக்கம் செலுத்தியது ஹரியானா அணி.